சோளம், இந்த சோளத்தை வச்சு தோசை செய்யலாம் இருக்கேங்க. இதுக்கு மாவுக்கு வந்து சோளம் வந்து ஒரு 1.5 கப்போ 1/2 கப்பு இட்லி அரிசியோ இல்லை பச்சரிசியோ சேர்த்து வச்சுக்கணுங்க, ஊற வைக்கணும். அதுக்கு 2 கப்புக்கு 1/2 கப்பு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சு முதல் நாளே அரைச்சி மாவு இட்லிக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சி வச்சிடணுங்க. அது ஓவர் நைட் ஃபுல்லாக புளிச்சு வந்த உடனே நம்ம அடுத்த நாள் இதில் தோசை சுடலாங்க. இது நேற்று சோளம் ஊற போட்டு அரைச்சி புளிக்க வச்சுருக்கேன். மாவு புளிச்சு வரும்போது இப்படி இருக்குங்க. அரைச்சி ஊறின மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் வருங்க. இதில் நம்ம தோசை சுடலாம் வாங்க. மாவை எடுத்து ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணுங்க. ஆயில் போட்டுக்கணும். தோசை வெந்து வருதுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். தோசை வெந்துருச்சுங்க. இதை திருப்பி போட்டுடலாம். சோள தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. சோள தோசைக்கு கார சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நான் அந்த சட்னி அரைக்கிறதுக்கு தான் காஞ்ச மிளகா புளி எல்லாம் போட்டு வதக்க போகிறேங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. சட்னி அரைக்கிறதுக்கு அம்மியில் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து அம்மியில் அரைக்க போகிறேங்க. வதங்கின வெங்காயத்தை இந்த காஞ்ச மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. இதை எடுத்து தாளிச்சிடலாம். சட்டி சூடாயிடுச்சுங்க. கடுகு உளுந்து போட்டுருவோம். கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துருவோங்க. செஞ்சிருச்சுங்க. இந்த சட்னியை இதோட சேர்த்துடணுங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வத்தணுங்க. இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க, போதும். சோள தோசை வித் இந்த கார சட்னிங்க சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க.